My dear students, this is class 4 maths exercise 1.3 ல question number 2 பார்க்க போறோம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மள ஏபி அண்ட் பிஏ ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை வச்சு இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன வேலையை செஞ்சிடலாமா? ஏபி அண்ட் பிஏ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஏபி அப்படின்னா ஏ முன்னாடி வரணும். ஓகேவா? ஸோ நான் ஏ முன்னாடி எழுதிக்கிறேன். தென் பிஏ எழுதிக்கலாம். ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ரோ பை காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். நல்லா கவனிங்க. இப்போ -5 × 1 -5, 1 × 3 3, 3 2s are 6. ஓகே, அடுத்து செகண்ட் காலம் போயிடலாம். ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். நல்லா கவனிங்க. -5 × 1 -5, தென் 1 2 is 2, தென் 3 2s are 3 1 is 3. அதாவது ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அடுத்து first row into third column போயிடலாம். -5 × 2 -10, 1 × 1 1, then 3 × 3 9. ஓகே, அடுத்து second row போயிடலாம். 7 1 is 7, 1 3 is 3, -5 × 2 -10. ஓகே, then second row second column. 7 1 is 7, 1 2 is 2, then -5 × 1 என்ன வரணும்? -5. then second row third column. 7 2s are 14, 1 1 is 1, -5 × 3 -15. ஓகே, அடுத்து third row போயிடலாம். third row first column. அதாவது இந்த மேட்ரிக்ஸில் third row இந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் காலமால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரால் தேர்ட் நம்பரால். ஸோ நல்லா கவனிங்க. 1 1 is 1, -1 × 3 -3, again 1 2 is 2, தென் செகண்ட் காலம். இங்கே தேர்ட் ரோ, இங்கே செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 1 is 1, -1 × 2 -2, தென் 1 × 1 1 தான் வரும். ஓகே, அடுத்து தேர்ட் ரோ, இங்கே தேர்ட் காலம். 1 2 is 2, -1 × 1 -1, தென் 3 × 1 +3. ஓகே, இப்போ ஃபைனல் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. 6 + 3 9, 9ல் 5 கழிச்சா 4. இங்கே பாருங்கள், 2 + 3 +5 -5 0 ஆகிடும். இங்கே 1 + 9 10 +10 -10 0. இங்கே பாருங்கள் 7 + 3 +10 -10 0. இங்கே பாருங்கள் 7 + 2 9, 9ல் 5 கழிச்சா 4. இங்கே 14 + 1 +15 -15 0. இங்கே பாருங்கள் 2 + 1 +3 -3 0. பாருங்கள் 1 + 1 2, 2 - 2 0. இங்கே 2 + 3 5, 5ல் 1 கழிச்சா 4. இங்கே பாருங்கள் 4 மட்டும் நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ பாருங்கள் இது வந்து 1 0 0 0 1 0 0 0 1. இது என்னது? I3. அப்போது இதுக்கு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4I3. ஓகே, ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஏபிக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 4I3. ஓகே, இது ஈக்குவேஷன் 1. அடுத்து நம்ம பிஏ பண்ணிடலாம். பிஏன்னா என்ன பண்ணணும்? பிஏ முதல்ல எழுதணும், ஏவை நெக்ஸ்ட்டாக எழுதணும். ஓகே, நம்ம மாற்றி எழுதிக்கலாம். நான் பிஏ எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சேம் தான், ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், அதாவது ஃபஸ்ட் நம்பரால் செகண்ட் நம்பரால் தேர்ட் நம்பரால். 1 5 is 5 -5, 1 7 is 7 + 7, 2 1 is 2. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே, ஸோ 1 1 is 1, 1 1 is 1, 2 × -1 அப்போ -2. அதுக்கப்புறமேட்டுக்கு தேர்ட் ரோ போகலாம். ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஓகே, அதாவது செகண்ட் மேட்ரிக்ஸில் தேர்ட் காலம் போக போகிறேன். 1 3 is 3, 1 × -5, தென் 2 × 1 +2. அடுத்து செகண்ட் ரோ போயிடலாமா? செகண்ட் ரோ இங்கே ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கலாம். 3 5s are 15, பட் -15, 2 × 7 21, தென் 1 1 is 1. ஸோ செகண்ட் ரோ போயிடலாம். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். நல்லா கவனிங்க. 3 × -5 -15, தென் 2 × 7 +14, தென் 1 × 1 1 தான். அடுத்து செகண்ட் ரோ, இங்கே செகண்ட் காலம். 3 1 is 3, தென் 2 1 is 2,
then 1 into -1 அடுத்து second row third column 3 3s are 9 2 into -5 -10 then 1 into 1 1 தான் அடுத்து third row போயிடலாம் third row இங்கே first column எடுத்துக்கலாம் 2 5s are 10 but -10 1 7 is 7 then 3 1 is 3 then second இங்கே third row இங்கே second column எடுத்துக்கலாம் 2 1 is 2 1 1 is 1 then 3 into -1 -3 okay அடுத்து third row இங்கே third column 2 3s are 6 1 into -5 தான் then 3 1 is 3 ஃபைனல் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் 7 + 2 9 9ல் 5 கழிச்சா 4 இங்கே +2 -2 0 இங்கே பாருங்கள் +5 -5 0 இங்கே பாருங்கள் +15 -15 0 3 + 2 5 5ல் 1 கழிச்சா 4 இங்கே பாருங்கள் +10 -10 0 இது பாருங்கள் +10 -10 0 இங்கே 2 + 1 3 -3 0 இங்கே பாருங்கள் 6 + 3 9 9ல் 5 கழிச்சா 4 ஸோ இதுவும் நமக்கு 4 வெளியே எடுத்த பிறகு என்ன கிடைக்குது I3 கிடைக்குது அப்போ இதுவும் 4I3 தான் ஓகேவா ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம் அதாவது BA ஆல்சோ ஈக்குவல் டு 4I3 ஓகேவா ஸோ ரெண்டுமே நமக்கு 4I3 கிடைக்குது இப்போ நம்ம எதை சால்வ் பண்ணணுமோ அதுக்கு வரலாம் ஓகேவா ஸோ நம்ம இது தான் சால்வ் பண்ணணும் கரெக்டா ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும் கரெக்டா இப்போது இந்த மேட்ரிக்ஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம எழுதுனா என்ன கிடைக்குது பாருங்கள் பி அப்படியே கிடைக்கும் நமக்கு நல்லா கவனிங்க 1 1 2 3 2 1 2 1 3 இது யார் பாருங்கள் நம்மளோட பி தான் பாருங்கள் பி இங்கே இருக்குது பி இங்கே இருக்குது இது வந்து நம்மளோட பி மேட்ரிக்ஸ் தான் நத்திங் பட் பி மேட்ரிக்ஸ் அடுத்து எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 அன்னோன்ஸு எக்ஸு ஒய் ஜட்டு அடுத்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கு இல்லையா அது நம்மளே சின்னு எடுத்துக்கலாம் சி மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம பி யூஸ் பண்ணியாச்சு அதனால் அது நம்ம சின்னு எடுத்துக்கலாம் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 7 2 ஓகே இப்போது இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் bx ஈக்குவல் டு சின்னு எழுதலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் பி அந்த எடுத்துகிட்டு போனோம் பி வந்து இன்வெர்ஸ் ஆகிடும் பி இன்வெர்ஸ் சி ஓகே ஸோ நமக்கு பி இன்வெர்ஸ் வேணும் இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை வச்சுயே நம்ம பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் நல்லா கவனிங்க இப்போ தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம் அதாவது ஏபிக்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 4I3 ஈக்குவேஷன் 1 ஓகேவா இது ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம பாரோ பண்ணிட்டோம் ஏபி ஈக்குவல் டு 4I3 இந்த 4 நான் இந்தாட்ட கொண்டு வந்தால் 1/4 ஏபி ஈக்குவல் டு I3 ஓகே இப்போ நான் இந்த பி அந்தாட்ட எடுத்துன்னு போனால் என்ன ஆகும் பி இன்வெர்ஸ் ஆகும் கரெக்டாக ஸோ 1/4 ஏ ஈக்குவல் டு I3 பி இன்வெர்ஸ் இப்போ I3ன்றது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸ் அப்படி வரும் இப்போ பாருங்களேன் 7 × 1 என்ன 7 தானே அதே போல் தான் இது 1 மாதிரி ஐ மேட்ரிக்ஸ் வந்து 1 மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்போ பி இன்வெர்ஸ் × 1 பி இன்வெர்ஸ் தான் வரும் ஓகேவா ஸோ 1/4 ஏ ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஸோ இதை தான் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நம்ம பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறதில்ல ஸோ பி இன்வெர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் 1/4 ஏ யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றி எழுதும்போது எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸுக்கு பதிலாக இந்த பி இன்வெர்ஸுக்கு பதிலாக 1/4 ஏ பக்கத்தில் சி ஓகேவா நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது எக்ஸுக்கு பதிலாக XYZ தட் அன்னோன்ஸை ஒரு மேட்ரிக்ஸாக எழுத போகிறோம் 1/4 எழுதியாச்சு இது பக்கத்தில் நம்ம ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து வைக்க போகிறோம் ஏ மேட்ரிக்ஸ் என்ன -5 1 3 7 1 -5 1 -1 1 ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து பக்கத்தில் எழுதிட்டோம் ஓகேவா இப்போது சி யார் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் 1 7 2 ஓகே இப்போது இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு XYZக்கான ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே ஃபஸ்ட்டு 1/4 நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணலாம்
இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணலாம். ரோ பை காலம் மெத்தட் தான். ஓகேவா? -5 × 1 -5, 1 × 7 7, 3 × 2 6. அடுத்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த ரோ போகலாம். 7 1 is 7, 1 7 is 7, -5 × 2 -10. அடுத்த ரோ போயிடலாம். 1 1 is 1, -1 × 7 -7, 1 2 is 2. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ XYZ ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 7 + 6 13. 13ல் 5 கழிச்சிட்டா 8. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க 7 + 7 14. 14ல் 10 கழிச்சிட்டா 4. இங்கே பாருங்க 2 + 1 3. -7 + 3 -4. இப்போ 1/4 உள்ளே கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா XYZ எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு. இப்போ 1/4 உள்ளே எடுக்கும்போது 8/4 என்ன 2, 4/4 1, -4/4 -1. இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? therefore x equal to 2, y equal to 1, z equal to -1. Thank you students.